ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்து உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தோலை உரித்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் 5-6 பல்லு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்து வதக்கணும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லி இலை தூவி 2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இதை நம்ம தயிர் சாதத்துக்கு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியலை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.